சாமிக்கு உடைச்ச செத தேங்காய நீங்களே எடுக்க கூடாதுங்க. சும்மா ஐயா, தேங்காய் என்ன தெரியுமா? 2 ரூபா. தினம் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் வேண்டுதல். உடைச்ச அந்த தேங்காயை எடுத்துட்டு போக மாட்டேன் வேண்டுதல். ஏன் இதுல சட்னி வச்சு சாப்பிட்டா கசக்குமா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஆமா, இந்த மாசம் வாடகை கொடுத்துட்டியா? 4 நாளைக்கு நீங்க கொடுத்து. அது சரி. ஐயோ, திருடுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, நீ நம்ம காலையிலேயே திருடுறியா? நல்ல சந்தர்ப்பத்துல வந்தப்பா. இதுல 1500 ரூபாய் வாடகை பணம் இருக்குது. ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்காகத்தான் நம்ம காலையிலேயே குறைச்சா வாடகைக்கு உனக்கு நான் வீடு கொடுத்துருக்கேன். இந்த வச்சுக்க. இந்த 5 ரூபாய்க்கா நான் உங்க பைய திருப்பி கொடுக்குறேன். இன்னொரு 10 ரூபாய் எடுங்க. தரேன். வச்சுக்க. ஓ ஓ, திருடாத போ. கத்தி. போங்க. செத்தப்பாம்பு அடிச்சாச்சுல. என்ன கன்சாம்பிள் கையில? இது தேங்காய் சட்னி. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதே பசங்க பொறுக்கிட்டு போட்டுருந்தா, அதை நீர் பொறுக்கிட்டு போனா உங்க போய் தங்குமா உங்ககிட்ட? ஏய், பசங்க வாங்க. தேங்காய் கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. கொடுங்க. நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? நல்லா பாரு மாறி. என்ன தெரியல, நீ சொன்ன போய் சாட்சியத்தினால இத்தனை நாளா ஜெயில வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். வாழ வேண்டிய வயசெல்லாம் அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தெரியல. ஐயா, நான் வேணும்னே அப்படி சொல்லலீங்க. அந்த செல்லத்துறையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அப்படி சொல்லலைன்னா என்னையே என் குடும்பத்தை அழிச்சிருப்பாங்க. அந்த பயத்தில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே உன்னை மன்னிச்சா என்ன, தண்டிச்சா என்ன. ஆனா எனக்கா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடு மாறி. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நான் பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவங்க என்ன ஆனாங்க எனக்கு தெரியாதுங்க. செல்லதுரை அவங்கள ஒரு இடத்துல காவல்ல வச்சிருந்தான். உங்களுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் அம்மா அவங்கள பாக்குறதுக்காக குழந்தைங்களோட தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அப்ப காவல்காரங்க அவங்கள பார்த்து சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமாங்க. ஆனா அவங்க சாகல, தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க உயிரோட இருந்தா உண்மை வெளிப்பட்டுருமேன்னு செல்லதுரை அவங்களுக்காக வலை போட்டு தேடினான். ஆனா அவங்க கிடைக்கல. செல்லதுரை ஸ்பீக்கிங். சரிப்பா, காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா? எனக்கு நல்லா தெரியும். ஒன்னால் தான் அது மாதிரி காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு தெரியும். இதப்பா, ஜாகிரதா கேஷ் எடுத்துக்கிட்டு MDS 84 காரை புறப்பட்டு வா. நடராஜம் பங்களாவுக்கு பின்னாடி வா.
நல்லா இருக்கியா? MDS 84 5 லட்சம் ரூபாய் ரொக்கமா பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்ப இல்ல? யார் நீ? அது வராது. அது மட்டும் இல்ல, உன்னோட வலது கை மாதிரி இருந்த அந்த ஷெரீஃபையும் நான் கொன்னுட்டேன். அதாவது உன்னுடைய வலது கையையே ஒடிச்சிட்டேன். ஏய், என்ன வளர்ற? ஆத்திரப்படாத, இதுதான் ஆரம்பம். போக போகத்தான் நான் யாருங்கிறதையே நீ புரிஞ்சுக்குவேன். ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் செய்யற? எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. இப்போதைக்கு என் பேரை மாத்திரம் தெரிஞ்சுக்க. சங்கர்லால். டேய், மெட்ராஸ் இருந்து நமச்சிவ முதலியார் பொண்ணு சந்திரா தான் பிரின்சிபலோட ஊட்டிக்கு பிக்னிக் வந்திருக்காளாம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கடத்திட்டு வந்துருங்க. எஸ் பாஸ். அடையாளம் என்ன பாஸ்? ம். ஏமா, மெட்ராஸ்ல தான் பாடங்களை எல்லாம் படிக்காம இப்படி டிடெக்டிவ் நாவல்ஸ் வச்சு படிச்சிட்டு இருப்ப. ஊட்டிக்கு வந்து ஊரை சுத்தி பார்க்காம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியே. லுக், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, துப்பறியறதுல பேரும் புகழும் வாங்கணுங்கிறதுதான் என்னுடைய லட்சியம். இந்த வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி ஆரம்பிச்சு ஆம்பளைங்களே செய்ய முடியாத பல சாதனைகளை செய்து காட்டி கோல்டு மெடல் வாங்கலாம். நீ புத்தகம் படிச்சு சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. உன் மாதிரி 10ஆம் வயசுல பொண்ணுங்க இருந்தா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பெண்கள் ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல, அதான் என்னோட பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க, நான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு கராத்தே தெரியும், ஜூடோ தெரியும், எல்லா ஃபைட்டுமே தெரியும். தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தா எதையுமே சாதிக்க முடியும். பொண்ணால முடியுமா? பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு செல்ல பொண்ணு, நினைச்சத சாதிக்க முடியும். நாங்க போறோம். ஒரு கால் நீ வர லேட் ஆச்சுன்னா? ஒரு கால் என்ன, 2 காலுமே தெரியுது. நீங்க போங்க, நான் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு, கவனிச்சுட்டு வரேன். ஓகே. குட் மார்னிங். தேங்க்யூ. பாஸ், நீங்க சொன்னபடி இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து. வெரி குட். என்ன வெரி குட்? இவங்கள என்ன கடத்திட்டு வந்தாங்க, நானா தான் வந்தேன். என்ன வளர்ற? யோ சொல்லையா. ஆமாம் பாஸ், நான் கூப்பிட்டதும் எந்த தகராறு பண்ணாம கூட வந்துச்சு. அதான் நல்லது, இல்லன்னா உடம்பு புண்ணா இருக்கும். சரி. இத பாச்சந்திரா, உங்க அப்பா நமச்சிவாய முதலியாருக்கு போன் பண்ண போறேன். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உன்னை விட போறேன். நல்லா போன் பண்ணுங்க, 1 பைசா கூட கிடைக்காது. ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? கந்தசாமி புள்ள பொண்ணை கடத்திட்டு வந்து நமச்சிவாய முதலியார்கிட்ட பணம் கேட்டா கிடைக்குமா? நான் ஒண்ணு தந்துறேன் இல்லையே. ஏய் ஃபூல்ஸ், கோட்டீஸ்வர பொண்ணை தூக்கிட்டு வாங்கடான்னா ஒரு குட்டிச்சாதான கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய், என்ன மரியாதையா பேசு. நானும் ஒரு லட்சாதிபதி பொண்ணுதான். என் பேரு ஹேமா. ஹலோ, எங்க அப்பா போன் நம்பர் 444467. இப்பவே போன் பண்ணா நீங்க கேட்ட பணம் கிடைக்கும். எஸ்டிடி இருக்கா? நானே பண்றேன். ஒரு தலைக்கு படுத்துக்க. உடனே கிடைச்சிருச்சு. ஹலோ அப்பா அப்பா அப்பா. யாரு, கந்தசாமியா? ஏங்க புள்ளைய விட்ட? ஏன்னா உன் புள்ள இங்க இருக்குது. இருக்கட்டும். இத பாரு கந்தசாமி, உன் மக ஹேமா இப்போ ஊட்டியில ஏன் பாதுகாப்புல இருக்கா. நீங்க நல்லபடியா கவனிச்சுட்டீங்கன்னு தானே என் பொண்ணு உங்க கூட ஊட்டி எக்ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன். அது சரி, பத்திரமா இருக்கா? சாப்பிடுங்க. ப்ரொஃபசர் சார். முட்டாள், நான் ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். உன் மக ஹேமாவை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த வரப்பா, எப்பா என்னப்பா நீ? ஏப்பா யாரப்பா நீ? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐயா. அது எனக்கு தெரியும். இத பாரு கந்தசாமி, இப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அதை நீயே கொண்டு வந்தாலும் சரி, இல்ல கொடுத்து அனுப்பினாலும் சரி. மகிட்ட பேசு. மகளே என்னம்மா இது? அப்பா அப்பா, என்ன சோக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்கப்பா. ஐயோ, சவுக்கால் அடிக்கிறாங்களா? சீக்கிரமா பணத்தை அனுப்பி வைங்கப்பா. ஐயோ, இங்க பாருமா, வேற ஒண்ணும் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஐயோ, தாங்க முடியலையே.
3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா. 3 லட்சம் போதாது, 5 லட்சம் அனுப்புங்களேன். அவனே 3 தானம்மா கேக்குறான். ஐயே, அது அவனுக்குப்பா. அவர் அசிஸ்டன்ட் 2 பேர் என்ன அடிக்காம இருக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் சைடுல வெட்டுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கப்பா, இல்லாட்டி என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ, அடிக்காதீங்க. பாட்டு சத்தம் கேட்கலப்பா உங்களுக்கு? அனுப்புறேம்மா. பணத்தை எங்க அனுப்புறது? 5 லட்சத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை தொட்டபெட்டா சிகரத்துக்கு அனுப்பணும். விஷயத்தை போலீஸுக்கு சொன்ன அப்புறம் உன் மகளோட உடலை மலை அடிவாரத்து தான் தேடணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வச்சுட்டானே. எங்க அப்பா நல்லா ஏமாந்துட்டாரு. இந்த மாதிரி வீர விளையாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 லட்சத்தை எனக்கே கொடுத்துருங்களேன். எனக்கு ரொம்ப நாளா ஃபாரின் கார் வாங்கணும்னு ஆசை. வாங்கிக்க. உடனே ஒத்துக்கிட்டீங்களே. ஆனாலும் எங்க அப்பா ரொம்ப கஞ்சங்க. 5 வருஷமா கேட்டுட்டு இருக்க, வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் நான் உங்களை டாடினே கூப்பிட்டா. நல்ல டாடி குட்டி. இதெல்லாம் டூப்ளிகேட்டா நிஜமா? ஏமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால உன்னை ரூம்ல அடைச்சு வைக்கல. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. போக முயற்சி பண்ணின எங்க ஆளுங்க உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அதுப்பா, அதுதான் ஒரு ரூமு. அங்க போயிரு. கூட்டிட்டு போங்க. இது அதுவா? ஹீட்டர் இருக்கா? ஓகே. அந்த 2 லட்சத்தை இப்பவே கொடுத்துறீங்களா, இல்ல அது வந்த அப்புறம் அப்புறமாவே வாங்கிக்கிற அவசரம் ஒண்ணு இல்ல. வரேன் டாடி. அந்த பொண்ணு லூசு மாதிரி இருக்குது. நிஜமா லூசா இல்ல நடிக்கிறாளான்னு பாத்துக்கிட்டு